அப்படின்றது இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன கிரியேட் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன கிரியேட் பண்ணி அத மார்க்கெட்ல விக்கணும். Swiggyயோ இல்ல வந்து இ-காமர்ஸ் சைட் மாரியோ எனிதிங். சர்வர்ஸ் மெஷின்ஸ் வந்து நம்மளோட இடத்துல வாங்கி வச்சு, நம்ம அதுக்கு நெட்வொர்க்கிங் கான்ஃபிகர் பண்ணி, நம்ம அதுல வந்து பிசினஸ் பண்ணலாம். AWS என்ன ஆஹா! பண்றாங்கன்னா வந்து, இப்போ நம்ம இடத்துல நம்ம அந்த மெஷின்ஸ வச்சு பண்ணோம்னா, மெயின்டனன்ஸ் காஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம நெறைய ம்ஹ்ம். செலவு பண்ற மாரி ஆயிடும். AWS என்ன பண்றாங்கன்னா, அவங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஸ்பேஸ்ல தராங்க. ஜஸ்ட் நம்ம இன்டர்நெட் மூலியமா அந்த மெஷின்ஸ வந்து எடுத்துக்கிட்டு, நம்ம அதுல வந்துட்டு அவங்களுக்கு அந்த ரென்டல் மாரி பே பண்ணா போதும். லைக் பே அஸ் யூ யூஸ்ன்னு சொல்லுவாங்க. 1 ஹவர் ஆர் மந்த்லி நம்ம யூஸ் பண்றது பே பண்ணா போதும். ஸோ இப்ப நம்ம இடத்துல இருந்து ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸ் அதாவது ஒரு மெஷின வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு அப்ளிகேஷன நம்ம வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணோம்னா, ஒரு ஒரு 1,00,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே நம்ம AWS ஸ்பேஸ யூஸ் பண்ணோம்னா 20,000 தான் ஆகும். ஸோ ரொம்ப காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அந்த டேட்டா சென்டர மெயின்டெயின் பண்ணணுன்ற ஒரு பர்டன்லாம் நம்மளுக்கு இருக்காது. ஸோ தட் இஸ் வாட் AWS இஸ். டெவாப்ஸ்ன்றது வந்துட்டு, இப்போ ஒரு சாஃப்ட்வேர வந்து டெவலப் பண்ணி அத லான்ச் பண்றாங்கல்ல, அது அவ்வளோ ஈஸியா லான்ச் பண்ண முடியாது. ஏன்னா நெறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வந்து சேஃபா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையான்னு ஃபாஸ்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம பெர்ஃபெக்ட்டா போய் AWSல போய் லான்ச் பண்ணணும். ஓகேவா? லைக் இது கிரியேட் பண்றது, லான்ச் பண்றது. இத ஒரு மேனுவலா பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 டூ 4 டேஸ் ஆகும். அத வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்துல பண்றது தான் டெவாப்ஸ். ஒரு ப்ராசஸ் அது. ஒரு டெவலப் பண்றீங்க. இப்போ WhatsApp இருக்கு. WhatsAppல வந்து ஒரு வீடியோ கால் ஃபீச்சர் நீங்க குடுக்குறீங்கன்னா, அது ஒரு டெவலப்மெண்ட். அத வந்துட்டு நீங்க ஒரு 3, 4 நாள் உட்கார்ந்து டெப்ளாய்மென்ட்க்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, டெவாப்ஸ்ன்ற ஒரு ப்ராசஸ ரெடி பண்ணீங்கன்னா, வித்தின் 5 டூ 30 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டு அது டெப்ளாய் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த AWS வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் சேவிங், ரிசோர்ஸ் சேவிங். டெவாப்ஸ்ன்றது டைம் சேவிங் கான்செப்ட். அதுல சில டூல்ஸ்லாம் இருக்கு. லைக் AWS, Terraform, Docker, Kubernetes, அதுக்கப்புறம் Jenkins, SonarQube, Nexus இந்த மாரி வந்து ஒரு டூல்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ட வந்துட்டு ஆட்டோமேட் பண்றது தான் AWS அண்ட் DevOps.